ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க விஜய் வேணும். நம்ம இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் தான். ஸோ கவின் தான் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு எதார்த்தமான நடிப்பில் ஃபேமிலி அண்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஸோ ஆடியன்ஸ்கிட்ட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்டுக்கலாம் வாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா மோட்டிவேஷனா சாங். எழுது நல்லா இருந்துச்சு. மத்தவங்க ஸோ ஸ்டார் வந்து மூவி நேமுக்கு ஏத்த மாதிரியே இருந்தது. கவின் சார் வந்து எப்பவுமே ஸ்பெஷல். அவரோட லாஸ்ட் மூவி டாடா பார்த்து ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட். எனக்கு டாடாவோட கான்செப்ட் இப்போ நினைச்சாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். கவின் ஆக்டிங் டாடா படத்துல அவரோட ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. பிளஸ் இந்த படத்துல தான் கவினை வந்து நம்ம நிறைய கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அவரை விட்டுறக்கூடாது. இதே மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணி ரொம்ப பெருசா அவரை அப்ரிஷியேட் பண்ணுவோம். அது சொல்லவே வேணாம். அவர் ஸ்கிரிப்ட் பேஸ்டா சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. எல்லாமே சூப்பரா இருக்கு. மிக ரெண்டு டாடாவும் சரி இதுவும் சரி மெசேஜ் சூப்பரா கன்வே ஆயிருக்கு. நல்லா இருக்கு. மெசேஜ் எமோஷனலா எல்லாமே நல்லா இருந்தது. பிளஸ் மோட்டிவேட்டிங்கா இருந்தது. எல்லா இடத்துலயும் கனெக்டடா இருக்க மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. ஃபைனல்ல தான் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து யுவன் சாங் சூப்பரா போட்டிருந்தாரு. அது கரெக்டா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். முனிமா சினிமா பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகுறது. நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப ஒர்க் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மூவி வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸையும் தாண்டி ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஸோ நிறைய பசங்களுக்கு இது வந்து மோட்டிவா இருக்கும். இங்க கவின் மாதிரி நிறைய பசங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுக்காக ட்ரீமை தொலைச்சிட்டு ஃபேமிலிக்காக ஓடிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே நல்லா இருக்கு. கவினோட ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்புறம் லாஸ்ட் 5 நிமிட்ஸ் வந்து கட்டே இல்லாம சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஃபேமிலியா வந்து பாருங்க, ஹாப்பியா இருங்க. எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல, அதை விட்டுறக்கூடாதுன்றதுதான் கான்செப்ட். பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா மியூசிக் பாட்டு எல்லாமே. அந்த சாங் வந்து நம்ம எவ்வளவு சோகமா இருக்கும் போது கேட்டாலும் யூஸ்வலாவே யுவன் சாரோட மியூசிக் அப்படிதான். ரொம்ப சோகமா இருக்கும் போது அந்த மோட்டிவேஷனல் சாங்ஸ் எல்லாம் கேட்டா நம்மளுக்கே ஒரு இது வரும். ஸோ அந்த மியூசிக்ஸ் நல்லா இருந்தது. அந்த அந்த ஒரு வைப் இருந்தது அதுல. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இல்ல யுவன் மத்த படத்துல கூட எப்படின்னு தெரியல. அப்பப்ப கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். இந்த டைம் யுவனோட இது மட்டும்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக்ல தெரிஞ்சது இது யுவனோட இது அப்படின்ற மாதிரி. யுவன் மியூசிக் வேற லெவல்ல இருக்கு. ஓகே. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க இந்த மூவிஸ் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு ஒரு ஃபீமேல்ல வந்து அவனோட பார்ட்னரோடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்கும். சுரபி மாதிரி ஒரு வைஃப் இருந்தா நல்லா இருக்கும். மெசேஜ் வந்து அவன் ஆக்சுவலா ஒரு நார்மல் பர்சனா இருப்பான். எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தான்னு சொல்லிட்டு கட்டிருக்கோம். புரியலண்ணா. இது கரெக்டா இருக்குண்ணா. லைஃப் ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அப்பா பையன் கான்செப்ட் ஒரு அப்பா மாதிரியே இல்ல. அவரு எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு கடைசி வரைக்குமே வந்து ஈவன் ஆக்சுவலி கவின் சார் ரொம்ப டவுன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு லவ்வரா ஒரு வைஃபா வந்து சுரபி சப்போர்ட் பண்றாங்க. அது ஒரு பார்ட்டா இருந்தாலும் ஒரு அப்பாவா லாஸ்டா அவரோட வார்த்தை தான் வந்து கவின் சாரை வந்துட்டு அந்த ஃபீல்டுக்குள்ள திரும்பி கொண்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்பா பையன் கான்செப்ட் சூப்பரா இருந்தது. விடாமுயற்சி அதுதான் சொல்றாங்க. நல்லா இருந்தது. அவங்க இது வந்து பார்த்தா அவங்களோட லைஃப் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்திருந்தேன். அவங்க எல்லாருக்குமே அவங்க லைஃப் பாக்குற மாதிரி இருந்தது. அவங்க எல்லாருமே இப்போ ஜாப்ல இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஸ்பெசிஃபிக் ட்ரீம்னு ஒன்று இருக்கு. ஃபேமிலி சிச்சுவேஷன்னால ட்ரீமை ஃபாலோ பண்ண முடியாம அதை கிவ் அப் பண்ணிட்டு ஜாப் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரியல் லைஃப் மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். லவ் சீன்ஸ் வந்து ஓகே தான். நார்மலா இல்லாம நிறைய டிஃபரன்ஸான ஷார்ட்ஸ், நிறைய டிஃபரன்ஸ் மூமெண்ட் இருந்தது. இது லவ்னே சொல்ல முடியல. ஆக்சுவலி லவ்ன்றது இதுதான் எக்ஸாக்டா. நீ எதுனாலும் பண்ணு, நீ என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு. அதுதான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுண்ணா. 2 ஹீரோயின் வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. 2 ஹீரோயின் பேர் தெரியாது. செகண்ட் ஹாஃப்ல கட்டுன்னு ஒரு விஷயம் கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா சேட் எண்டிங்கா இருந்திருக்கும். அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. பார்க்கலாம் ப்ரோ. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. 10க்கு 10 கொடுப்பேன். ஓவரால் ரேட்டிங் 4.5. ஓவரால் ரேட்டிங் 9 out of 10 கொடுக்கலாம். ஓவரால் ரேட்டிங் சரி, நான் 4 out of 5.
8 தரலாம். இந்த படம் கண்டிப்பா வந்து பார்க்கணும். தயவு செஞ்சு யாருமே செல்லுல பார்த்து வேஸ்ட் பண்ணாதீங்க.